அண்ணே அவ ஒண்டிதான் தனியா போறா, அப்படியே குளத்தில் தள்ளி சாவடிச்சலாமண்ணே. டேய், இது கோயில் குளம், 4 பேர் வந்து போற இடம். இங்க வச்சு சாவடிப்பியா? அறிவு கட்டவன முட்டா. அண்ணே தனியா இருக்காளேன்னு சாவடிச்சலான்னு பார்த்தேன். நீ என்னண்ணே இதுக்கு பேசாம ஜெயிலே இருந்துப்பில்ல. டேய், என்னைய தூக்கு கன்ஃபார்மா விட மாட்டியா நீ? இந்த பார், எதை எப்போ எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன், அதை மட்டும் செய். தெரிஞ்சுதா? கேணத்தனமா பேசிக்கிட்டேன். அண்ணே அவ பொண்ணு போறானே, 2 பேர் கதையும் முடிச்சிடலாமாண்ணே? நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், எனக்கு தெரியும். பேசாம இரு. அம்மா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? 7 நாள் 7 வருஷம் மாதிரி இருக்கு. நானும் உன்னை பார்க்காம எத்தனையோ நாள் இருந்திருக்கேன். சண்டை போட்டு பேசாம கூட இருந்திருக்கேன். ஆனா உங்களை பார்க்க கூடாதுன்னு இவங்க சொன்னதுல இருந்து என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியலம்மா. அதனாலதான் நான் உங்களை வர சொன்னேன். ஆமா, நீ மட்டும் வரேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்க? கிளம்பும் போது நான் கோயில் போயிட்டு வரேன்னு சொன்னேம்மா. நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. சாரிம்மா. ஏய், எதுக்கு இப்போ சாரி கேக்குற? பொண்ணு தனியா வர்றத பாக்குறத விட புருஷனோட சேர்ந்து வர்றத பாக்குறது தான் அம்மாவுக்கு சந்தோஷம், தெரியுமா? என்னோட சண்டை இருந்தா என்ன, மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சிருக்காருல, அது போதும் எனக்கு. ஆமாம்மா, ஆனா அவரோட அம்மா தான் அடிக்கடிக்கு என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. ஆனா இவர் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருமா. அதுவும் குழந்தை உண்டானதுலேருந்து இவர் என்னை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. சந்தோஷமா இருக்கு நிவி. ஆமா, என்னாச்சு மாப்பிள்ளையோட சிங்கப்பூர் ட்ரிப்பு? நிறைய பிரச்சனை ஆயிட்டதுனால இப்போதைக்கு பேசி ஆஃபீஸ்ல சொல்லி ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே எனக்காக தாம்மா பண்றாரு. உண்மையாவா? பெரிய விஷயம் நிவி. பொண்டாட்டிக்காக அவரு ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பையே கேன்சல் பண்றாருன்னா சும்மாவா? சரிம்மா, ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அப்புறம் அவர் தேடிட்டு இங்கே வந்தாலும் வந்துருவாரு. சரி, நான் கிளம்புறேம்மா. சரிம்மா. அப்புறம் ஒரு விஷயம், அந்த பெரியவரும் அவரோட மகனும் அவரோட ஆளுங்களும் நம்மளை ஏதாவது பண்ணணும்னே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. ஆமாம்மா, நீ அந்த மப்டி போலீஸ்கார் விஷயத்த சொன்னதுல இருந்து நான் ரொம்ப ஜாக்கிரதையாதாம்மா இருக்கேன். பகல்ல கூட வீட்டு கதவை சாத்தி தான் வச்சிருக்கேன். என் மாமியார் தான் எதுக்கடி கதவை சாத்தி வைக்கிற, அப்புறம் லட்சுமி எப்படி உள்ள வரும்னு தினமும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்ல முடியுமா லட்சுமிக்காக கதவை திறந்து வச்சா ஏமா உள்ள வந்துருவான்னு? அப்புறம் இவங்க லட்சுமிக்கு அக்காவாயிருவாங்க. லட்சுமிக்கு அக்காவா? அது யாரு? அதாம்மா, மூதேவி. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவங்க முன்னாடியும் இதே மாதிரி பேசி நீ மாட்டிக்க போற. சரிம்மா, ஜாக்கிரதை. சரி சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ கிளம்பு. நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறம் போறேன். சரிம்மா, பத்திரமா இருங்க. உடம்ப பாத்துக்கோங்கம்மா. சரிடா, நான் வரேன். என்ன போறானே, என்னண்ணே வேடிக்கை பார்க்க கூப்பிட்டு வந்தீங்க? டேய், பேசாம எனக்கு தெரியும், லூஸ் தனமா பேசிக்கிட்டு. அறிவு. ஆமா, அதுக்கு இதே வேற எடுத்து கத்திய உள்ள வச்சு தோடா பண்ணாடா. என்ன மாட்டி விட்ட போல இருக்க. பண்ணாடா வைடா உள்ள. அறிவு. என்னங்க, வாங்க. வாங்க புனியா, பறிக்க போனியா? இல்லங்க, பக்கத்து கடையில இல்ல, 4 கடை தள்ளி தான் தேடி வாங்கிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லு போ. கார்த்திக் அனுசரித்து நிவேதா ரோகிணி நட்சத்திரம்.
நீ நிவேதா ஒப்பட்டு தள்ளிடு. நான் ஆசைக்காரியை பாத்துக்கிறேன். இந்த போய் சரி. ஓ சீக்கிரம். என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு எதுவும் ஆகல. நிவிக்கு என்ன? நிவியை கொலை பண்றேன்னு மிரட்டிட்டு போறா மேம். வாங்க போலாம். ஆட்டோ மேம், நீங்க ஹாஸ்டல் போங்க. நான் எப்படி ஹாஸ்டலுக்கு போவேன்? நிவிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. நாம எல்லாரும் நிவிய பார்க்க போலாம். அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது மேம். இவ வளர்றான். நீங்க போங்க. இல்லம்மா, எனக்கு மனசு சமாதானமாகல. ஏற்கனவே நிவிய யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிருக்கான். அவளுக்கு பாதுகாப்பா இருந்த அந்த போலீஸ்காரரையும் காணோம். அவளுக்கு என்ன இருக்குமோ? நிவிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது மேம். நீங்க பயப்படாம ஹாஸ்டலுக்கு போங்க. நானும் ஆர்த்தி போய் நிவிய பார்த்துட்டு வரோம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என்னால முடியாது. இல்ல மேடம், நீங்க அங்க வந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது மேடம். நீங்க பயப்படாம ஹாஸ்டலுக்கு போங்க. நானும் ஆர்த்தியும் பார்த்துட்டு வரோம். என்ன நம்பி போங்க மேடம். சரி, ஆர்த்தி உன் கூட வர வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஆர்த்தி மேலதான் கோவம் அதிகம். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல மேம், எனக்கு இது ஆகாது. அதான் வானதி மேம் கூட இருக்காங்கல்ல. நீங்க போயிட்டு வாங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. வாங்க போங்க. வாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்ப பண்றேன். வா. கொஞ்சம் இருங்க, வரேன். வேற எதுவும் சென்ட் பண்ணுமா? இன்னொரு கேஸ் ஃபைல் இருக்கு சார். நான் ஏற்கனவே பார்த்தாச்சு. குட் மார்னிங் மேடம். என்ன பதட்டமா இருக்கீங்க? சார், இன்னைக்கு நான் கோயில இருந்து வரும்போது என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. வாட்? யாரு? எங்க? அந்த பெரியவரோட பையன் முத்து தான் சார். நான் கோயிலுக்கு போயிட்டு ரோட்ல வரும்போது என் கழுத்தை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா. எந்த ஸ்பாட்னு சொல்லுங்க, உடனே ஆரம்பிச்சு அவனை பிடிச்சிடலாம். அவன் ஓடிட்டான் சார். அந்த இடத்துக்கு போய் அவனை தேடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா அவனோட ஆளுங்கள்ல ஒருத்தனை நிவிய கொல்றதுக்காக அனுப்பியிருக்கான். ப்ளீஸ் சார், சீக்கிரம் நிவிய காப்பாத்துறதுக்காக ஒரு ஆளை அனுப்புங்க. இல்ல நீங்க நிவேதாவை பத்தி பயப்பட வேண்டாம். நிவேதாவோட ப்ரொடக்ஷனுக்காக தான் பர்சனல் ஒரு பிசியை பிளேஸ் பண்ணிருக்கேன் இல்லையா சார்? ஆனா அந்த போலீஸ்காரரை காணுமே. அவர் எங்க போனாருன்னே தெரியல. 1 செகண்ட் சார். யோ, என்ன ஆச்சு? நிவேதா எங்க? அந்த பொண்ணும் புருஷனும் கோயிலுக்கு போயிருந்தாங்க சார். நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருந்தேன் சார். அவங்க உள்ள போகும்போது நான் வெளியே நிற்கும் போது யாரோ தலையில அடிச்சிட்டாங்க சார். வாங்க அடிச்சா பல்லெல்லாம் பேந்துரும். எவன்கிட்ட காது குத்துற? பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் கோயில் வாசல் வச்சு எவன் போலீஸ்காரர் அடிக்கிறது? என்ன தம்மடிக்கு போனியா? ஆமா சார். அடகுட்ட நான் எத்தனை படிச்சு சொன்னேன். வயித்துக்கு சோறு துண்ட வேற என்ன துண்ட? அந்த பொண்ணு எங்க இப்போ? தலையில அடிபட்ட உடனே மயங்கி கீழே விழுந்துட்டேன் சார். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் சார் வரேன். போய் சாவியா சுந்தரராஜன் சார், உடனே 2 பிசியை கூட்டு போய் நிவேதா பண்ண எடுத்து சர்ச் பண்ணுங்க. அப்படியே இந்த கழுதையை கூட்டு போங்க. நிவேதா எந்த இடத்துக்கு போனான்னு காடியா? ஓகே சார். சாரி சார். போய் தலை. ஐம் சாரி மேடம், எங்க சைடுல இருந்து ஒரு தப்பு நடந்து போச்சு. சார், எனக்கு இப்ப தேவை உங்க சாரி இல்ல.
என் பொண்ணுக்கு முதல்ல பாதுகாப்பை கொடுங்க, அது போதும். சரி, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க, அது போதும் சார். நல்ல வேளை வானதி வரலன்னா என் கதை அவ்வளவுதான். கழுத்தறுத்து போட்டிருப்பானுங்க. ஏமா வாசல்ல போலீஸ்கார 2 பேர் காவல் வச்சிருக்காருலமா, அதுல ஒரு ஆளை காவலுக்கு கூட்டு போயிருக்கலாம்லமா. இல்ல, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே போறோம், என்ன நடந்துற போகுதுன்னு நினைச்சேன். அது என்னடானா இப்படி ஆயி போச்சு. நல்ல வேலைம்மா, எந்த சாமி புண்ணியமோ நீங்க செஞ்ச தருமம் தாமா உங்க தலையை காப்பாத்திருக்கு. எதனால எக்குத்தப்பா நடந்துருந்தா என்னமா இருக்கும்? என் கவலை எல்லாம் நிவேதாவை பத்தி தான். வானத்தியும் ஆர்த்தியும் அவளை தேடி போயிருக்காங்க. நானும் வர வழியில கணபதி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் என்ன ஆச்சோன்னு மனசு பதறி அடிச்சுக்குதே. அதுல இந்த ஆர்த்திய போகாதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அவளும் வானதி கூட சேர்ந்து போயிருக்கா. ஆர்த்திய பார்த்தாங்கன்னா நம்ம நிவிய விட்டுட்டு ஆர்த்திய புடிச்சுக்குவாங்க. அதான் என்னோட கவலையே. ஐயோ, நிவி பாப்பாக்கு உனக்கு என்ன ஆகுமோ ஏதாவது அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. சரி, அதான் வந்துட்டாங்களே, நீ விடு. நிவேதாக்கு ஒண்ணும் இல்லல, அவ பத்திரமா போய் சேர்ந்துட்டாளா? ஒன்றும் ஆகல மேடம். அவ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டா. அவளை போய் ட்ராப் பண்ணிட்டு காவலா இருந்துட்டு தான் வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் வானதி. மாப்பிள்ள உங்க 2 பேரையும் பார்க்கல? இல்ல மேம், பார்க்கல. ஆமா, நிவேதாவை ஃபாலோ பண்ணவன நீங்க யாராவது பாத்தீங்களா? யாரும் இல்ல மேடம். அவ போயிட்டு இருந்த இடம் ரீச் ஆகுற வரைக்கும் அங்க எங்களை தவிர வேற யாருமே கிடையாது. அப்படியா? அப்போ நிவேதாவை ஃபாலோ பண்ணவன் என்னன்னா யாரா இருக்கும்? அப்பாவும் நீ சேர்ந்துக்கிட்டு என்ன தாண்டா பண்றீங்க? உண்மையை சொல்லணும்னா உன் மகளை கொள்றதுக்கு நாள் குறிச்சாச்சு. இன்னும் காரியம் தான் பாக்கி இருக்கு. டேய் முத்து, ஐயோ கடவுளே, இவங்க என்ன பண்ணி தொலைக்க போறாங்க தெரியலையே. முத்து, எப்படா வந்த? என்ன டென்ஷனா இருக்க? சாருவும் நிவேதாவும் கோயிலுக்கு வந்தாங்க. ஆர்த்தி வரல. சரி, சிக்கன 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம், ஆர்த்தி கதையை அப்புறம் முடிச்சுக்கலான்னு நானும் கிருஷ்ணனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம். மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டாங்கப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, சாருவும் நிவேதாவும் கோயில்ல இருந்து கிளம்பும் போது நிவேதா அவ புருஷனோட பைக்ல கிளம்பி போயிட்டான். அவளை கொல்றதுக்கு கிருஷ்ணனை தனியா அனுப்பிச்சு வச்சேன். சாருவை கொல்றதுக்கு நான் அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேன். கரெக்டா நான் சாரு கழுத சீவ போற நேரத்துல ஆர்த்தியும் வேற ஒரு வளர்ந்த பொம்பளை வந்து என் கைய பிடிச்ச மடக்கி என்ன கீழே தள்ளி விட்டு கையில அந்த கத்தி தட்டி விட்டாங்கப்பா. அந்த சாரு தப்பிச்சிட்டாப்பா. ஆர்த்தி வந்தாளா? ஆமாப்பா. ஆர்த்தியோட ஒரு வளர்ந்த பொம்பளை வந்தான்னு சொன்னியே, அவ உன்னை பார்த்தாளா? பார்த்தாப்பா. அவ தானே தள்ளி விட்டா. ஐயோ ஐயோ, அவ ஒரு போலீஸ்காரிடா. சாருவை கொல்றதுக்கு நீ ட்ரை பண்ணும்போது அவ பார்த்துட்டான்னு வர சொல்ற. எல்லாமே நம்ம தலையில வந்து விடிஞ்சிருமேடா. அப்பா, தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. இதுல ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன? படிச்சு படிச்சு சொன்ன ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு கேட்கலையே நீ. நீ ஒரு அவசர பத்திக்காரன்டா. இந்த அவசரம் தான் உன் காரியம் எல்லாத்தையுமே கெடுக்குது. அப்பா,
இவங்க 2 பேரும் எப்படி வந்து மடக்குவாளுங்க நான் நினைக்கலையப்பா. 2 செகண்ட் மட்டும் அவளுங்க லேட்டா வந்திருந்தாளுங்கன்னா அந்த சாரு கழுத்தை சீவி தள்ளிட்டு நான் போயிட்டே இருந்திருப்பேன். மிஸ் ஆயிடுச்சுப்பா. அதுதான் நடக்கலையே. நடக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, நீ கொல்ல முயற்சி பண்ணங்கிறது வேற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நாம தப்பிக்க வேண்டிய எல்லா வழியும் அடைச்சிட்டியாடா முத்து. அது இருக்கட்டுப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, அந்த கிருஷ்ணன் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? உன் கூட வந்தவன் எனக்கு ஏன்டா ஃபோன் பண்ண போறான்? இல்லப்பா, அந்த நிவேதாவை கொள்றதுக்காக தான் கிருஷ்ணன் அனுப்பி வச்சேன். போனவன் திரும்பி வரல, என்னன்னா ஏதானான்னு தெரியல. ஃபோன் போடுறேன், ரீச் ஆகல. முத்து, எதுவுமே சரியா இல்லடா. என்னமோ கோளாறு நடக்குதுடா. நாம யாருக்கோ குறி வச்சது மாதிரி நமக்கு யாரோ குறி வச்சிருக்காங்களோன்னு தோணுதுடா. நம்ம ஆளுங்க செத்தது, காணாம போனது எதுவுமே தற்செயலா நடந்ததா தெரியலடா. யாரோ திட்டம் போட்டு தான் பண்றாங்க. யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. வேண்டாண்டா, எல்லாத்தையும் தற்சமயம் அப்படியே நிறுத்திடுவோம். நம்ம வக்கீல வர சொல்லுவோம். நீ அந்த ஆளோட போய் உள்ளூர் கோர்ட்ல சரண்டர் ஆயிடு. மற்ற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம்டா. டேய், எதை செய்யறதா இருந்தாலும் நாம உயிரோட இருக்கணும்டா. கரெக்டுப்பா. எது செய்யறதுனாலும் நாம இருக்கணும். நாம இருக்கும் போதே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். செய்யறதுக்கு முன்னாடி நாம போயிடக்கூடாது. வேணாண்டா முத்து, உயிரை விட மானம் பெருசல்ல. மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு உயிர் வேணும்டா. முதல்ல உயிரை காப்பாத்துவோம், அப்புறம் மானத்தை காப்பாத்திக்கோண்டா. வேணாப்பா, உயிரை விட ஜாதி பெருசு, கௌரவம் பெருசுன்னு நீங்க தான்ப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப மாத்தி சொல்றது நீங்களா இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். இதுல இருந்து மாறவும் மாட்டேன். அப்பா செலவுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், கொடுங்க. சரிடா, எடுத்துட்டு வரேன்.